ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரியன் லூட்டீஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா சப்பாத்தி பீட்ரூட் சாம்பார். இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேர்த்துக்கு இது பார்த்தாலும் பிடிக்காது. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் இதுதான் எங்களோட ஃபேவரட் டிஷ், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இது மைதாங்கிறனால அடிக்கடி சாப்பிடக்கூடாது, பட் எப்போவாவது சாப்பிட்டு பார்க்கலாம். எங்களோட ஃபேவரட் வந்து இது தான், எப்போவுமே நாங்கள் கேட்போம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால். ஸோ இது யூஸ்வலாக நம்ம பண்ணுற சாம்பார் மாதிரியே தான். நான் வந்து எப்படி பண்ணேன்னா, குக்கர்லேயே வந்து எல்லாமே போட்டுட்டேன். பீட்ரூட்டு, பூண்டு, சீரகம், சாம்பார் தூள் எல்லாமே அதிலே போட்டு விசில் விட்டுட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அதில் இந்த பருப்பு வெந்ததையும் கடைஞ்சி அதில் ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். ஸோ யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி இது மைதா மாவில் சப்பாத்தி. ஸோ இதுக்கு நாங்கள் வந்து ஒரு டீயும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி காலையில். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆரியனுக்கு இது கொடுக்கலாம். ஆரியனுக்கு வந்து தோசை வந்து கரும்பு சக்கரை கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது கொடுத்து விட்ருந்தோம். ஸோ இது பெரியவங்கிறனால இந்த மைதா நம்ம எடுத்துக்கலாம். குட்டீஸுக்கு வந்து மைதா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ்வலாக ஆரியனுக்கு வந்து மைதாவில் பண்ணுற எதுவுமே கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான் கைஸ், பாய்.